என்னுடைய பெயர் வரதராஜ பெருமாள். சொந்த ஊர் தமிழ்நாட்டில் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் சிறுகாய் தாலுக்காவில் தாண்டோன்குளங்கிற ஒரு கிராமம். விவசாய குடும்பத்தை பின்னணியாக கொண்ட எங்கள் குடும்பத்தில் 7 பேர். அதில் நான் 6வதா பையனாக பிறந்தேன். நான் கடைக்குட்டி பிள்ளையா ஆண் பிள்ளையாக இருந்ததுனால என் மேலே ரொம்ப செல்லமாக இருப்பாங்க. எனக்கு சின்ன வயசுல என்ன ஆச்சுன்னா, நம்ம யார் கட்டுப்பாடு இல்லாமல் தெரியலாம் அப்படிங்கிற உணர்வு எனக்குள்ள வந்ததுனால சின்ன வயசு என்ன பண்ணிட்டேன்னா, நல்ல நண்பர்கள் எனக்கு கிடைக்கல. காரணம் என்ன, நண்பர்கள் சுற்றி இருக்க நண்பர்கள் என்ன செய்வாங்க, எல்லாம் வீடுகளில் சாராயம் காய்ச்சிறவங்க, மாத்திரம் அந்த தொழிலில் ஈடுபட்டதுனால அப்படிப்பட்ட நண்பர்கள் எனக்கு கிடைச்சதுனால அவங்களுடைய செயல்பாடு ஈர்க்கப்பட்டு அவங்களோட என்ன செய்ய மாட்டேன், விளையாட ஆரம்பித்தேன். விளையாட போவேன், பொழுதுபோக்கு அவங்களோட விளையாடுவேன். கொஞ்சம் கொஞ்சமாக என்னுடைய சுபாவங்கள் வீட்டில் மாற ஆரம்பிச்சது. பெற்றோர் நினச்சிட்டாங்க, என்னுடைய சுபாவங்கள் மாற ஆரம்பிச்சோன்னே என்னுடைய குணங்கள்லாம் மாற ஆரம்பிச்சு வீட்டில் என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீ அந்த பசங்களோட பேசக்கூடாது, நீங்கள் போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி என்ன நினச்சிங்கன்னா கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படியா போயிட்டு இருந்தாங்க. வீட்டில் என்ன பண்ணிட்டாங்கன்னா, என்னை கண்ட்ரோல் பண்ண சொல்லிட்டு என்ன பண்ணால் அதிகப்படியாக என்னை அடிக்கிறது ஆரம்பிச்சதுனால என்னன்ட்டு அவங்க மேலே எனக்கு வெறுப்பு அதிகமாகிடுச்சு. வெறுப்பான பிறகு என்னடா அதுன்னு சொல்லிட்டு இந்த சின்ன வயசில் என்ன பண்ணுறேன்னா, நமக்கு 6 பிள்ளைங்க இருந்தனால என்ன செஞ்சிட்டாங்கன்னா, என்னை கொடுத்து கேர் எடுக்கிறதில்ல. அவங்க கொஞ்சம் கேர் எடுக்கிறதில்ல. ஊரில் கெட்ட பேர் வாங்கி கொடுத்தாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க, இந்த பசங்களோட என்ன சேராதிங்க அப்படின்னு சொன்னால், சின்ன வயசு என்ன பண்ணிட்டேன்னா, பசங்க சேர்ந்து வெளியில் போயிட்டு என்ன செஞ்சேன், சாராயம் குடிக்க ஆரம்பித்தேன். அவன் நண்பரோட பழக்க வழக்கங்கள் சேர்ந்தனால சாராயம் பார்க்கறது, சினிமா தேட்டருக்கு போகிறது, இப்படியான காரியங்கள் ஈடுபட்டதுனால சின்ன வயசுலேயே நான் 6வது 7வது படிக்கும் போது என்ன பண்ணிட்டேன், சினிமா தேட்டருக்கு போகிறது அது மாதிரி போக ஆரம்பிச்சோன்னா, எங்கள் வீட்டில் என்னென்னா, கட்டுப்பாடு வளர்க்கப்பட்ட குடும்பத்தில் பேரை கெடுக்கிறானே சொல்லிட்டு எப்போது பார்த்தாலும் எப்பாவது ஒன்று அடிச்சு என்ன செய்வாங்க, மண்டையில் ரத்த காயங்கள் படாத நாட்களே இல்லை. வாரத்துக்கு 1 டேயாவது எப்படின்னு செய்யும், மண்டையில் ரத்த காயங்கள் படும். அப்புறம் ஸ்கூலுக்கு போக ஆரம்பித்தேன். ஸ்கூலுக்கு போகிற நாட்களில் என்ன பண்ணுவாங்க, ஸ்கூலில் நான் டீச்சர்ஸ் யாரும் என்ன செஞ்சிடக்கூடாது, என்ன யாரும் அடிச்சிட்டாங்கன்னா அவங்க மேலே எனக்கு சரியான கோவம் வந்துடும். அவங்க டீச்சருக்கு ஏதாவது ஒரு பனிஷ்மெண்ட் அவங்களுக்கு பண்ணிடுவேன். அவன் டீச்சர் ஏதாவது அடிச்சிட்டாங்கன்னா டயரை சாயந்தரம் போகும்போது சைக்கிளை டயரை கிழிச்சு விட்ருவேன். அப்படி இல்லைன்னா சைக்கிள் எடுத்து எங்கள் ஊரில், அந்த ஊரில் ஃபேமஸ், எங்கள் ஊரில் அந்த ஊரில் பட்டாமணி எங்கள் தாத்தா இருந்ததுனால, அந்த ஊர் கிராமமே அவர் கண்ட்ரோலில் இருந்ததுனால, குடும்பத்துக்கு நல்ல மதிப்பு மரியாதை இருந்ததுனால என்ன செஞ்சிட்டாங்க, என்னோடய தவறு என்ன செஞ்சிட்டாங்க, பொறுத்துக்கிட்டாங்க. வந்து சொல்லுவாங்க, தாத்தா என்ன புது டயர் வாங்கி கொடுக்க சொல்லி அந்த டீச்சருக்கு வாங்கி கொடுத்துருவாரு. ஸ்கூலில் என்ன பண்ணிட்டாங்க, என்ன யாரும் அடிக்கிறதா இருந்தால் ஒரு தப்பு பண்ணிட்டேன்னா என்ன கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா ஒரு 10 வாத்தியார் என்ன விசாரணைக்கு அனுப்புவாங்க. எல்லா ஆசிரியர் என்ன சொல்லுவாங்க, ஐயோ நான் அவனை விசாரிக்க மாட்டேன்ட்டு கடைசியாக ஒரு ஆசிரியர்கிட்ட போவோம், ஹெட் மாஸ்டர்கிட்ட. அவர் என்ன பண்ணுவார், அவரும் விசாரிக்க பண்ணுறதுக்கு ஒரு கேஸ் எழுதுவார், புக் பண்ணுவார். இவர் பேர்ல கேஸ் புக் பண்ணி வைங்க, கடைசியாக விசாரிக்கலாம், மாதம் ஒரு இடம் என் கேஸ் விசாரிக்கப்படும். அன்னைக்கு என் கையை பிடிச்சி 2 பேரும் ஆசிரியர் 2 பேரும் விசாரணை பண்ணும்போது 4-5 பேர் கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணுவாங்க, இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு 2 பேரும் பிடிச்சிப்பாங்க, அடிப்பாங்க. அடிச்சு என்ன பண்ணுவாங்க, அந்த வாத்தியாருக்கு என்ன பண்ணுவாங்க, என்ன பண்ணுவோன்னா ஏதாவது ஒரு வாத்தியாருக்கு ஏதாவது செஞ்சு விட்ருவேன். அதனால ஸ்கூலில் படிக்கிற சாரில் என்ன பண்ணுவாங்கன்னா, என்னை குறித்து நான் எக்ஸாம் எழுதுறேனோ அட்டன் பண்ணுறோம் அது குறித்து கவலைப்பட மாட்டாங்க. ஏதாவது மார்க் போட்டு விட்ருவாங்க, இல்லைன்னா ஏதாவது நான் பண்ணி விட்ருவேன் அவங்களுக்கு. ஒரு நாள் என்ன பண்ணால் அதிகப்படியாக நான் என்னை ஒரு லீடராக போட்டு, இந்த மாதிரி காரியங்களால ஒரு மொட்டத்தனமான பையனாக இருக்கலாம் லீடராக போட்டிருந்தாங்க. அந்த கிளாஸில் படிக்கிறனோட படிச்சிருந்த ஒரு பொண்ணு வந்து அதை இப்போ பேசிக்கிட்டே இருந்ததுனால வண்டியில் கூட்டிகிட்டு போயிட்டு உடனே என்ன பண்ணி அது ஹெட் மாஸ்டர் கம்ப்ளைண்ட் பண்ண உடனே, அது புதுசாக ஹெட் மாஸ்டர் அந்த நேரத்தில் இல்லாதனால ஒரு கிளர்க் புதுசாக வந்திருந்தார். அவர் ஹேண்டிகேப்டு. அவர் வந்து என்ன பண்ணி, எப்படா வயசு வந்து பொண்ணு நீ அடிக்கலாம்னு சொல்லிட்டு என்ன கையில் அடிச்சிட்டாரு. நான் அடித்த உடனே எல்லாருக்கும் முன்னாடி எனக்கு அவமானமாக ஏற்பட்டுச்சு. அந்த ஊரில் ஒரு ஃபேமஸான ஃபேமிலியில் இருக்கனால ஆனால் டீச்சர் இருக்கனால இப்பெல்லாம் பயப்படுறான், இவர் மட்டும் புதுசாக அடிச்சிட்டான்னு சொல்லிட்டு அவர் தூரமாக எங்கள் ஸ்கூலில் இருக்க பாத்ரூமுக்கு போயிருந்தார். ஈவினிங் சாட்டர்டே ஈவினிங்கில் அவர் எப்படியாவது பழி வாங்கணும் உள்ளத்தில் இருந்துச்சு எண்ணம். அடுத்த நாள் சாட்டர்டே அவர் போனார் பாத்ரூமுக்கு. அங்கேருந்து ஜஸ்ட் ஒரு 100 மீட்டர் தூரம் காலேஜை விட்டு, ஸ்கூலை விட்டு. ஸ்கூலுக்கு போனால் உள்ளே வச்சு பூட்டிட்டேன் அவரை. முதல் நாளை போட்டால் மறுநாளுக்கால மயக்கமாக தான் அவர் எடுத்துருக்குறாங்க. மயக்கமாக எடுத்து ஸ்கூலுக்குள்ளே தெரிஞ்சு போச்சு. என்ன பண்ணுறாங்க, என்னாவது பண்ணணும், இந்த யாருக்கு இந்த மணி கட்டுறது அப்படிங்கிற கதையாக என்ன பண்ணாங்க, எல்லாம் சேர்ந்து எப்படியும் ஸ்கூலை விட்டு அனுப்பிச்சிடணும், டிசி கொடுத்தணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க, நீ போய் பேரண்ட்ஸ் அழைச்சிட்டு வா. அவருக்கு குளுக்கோஸ் ஏற்றி அப்புறம் உயிரோட என்ன செஞ்சாங்க, அவரை காப்பாற்றிட்டாங்க. ஆனால் தொடர்ந்து என்ன பண்ணாங்கன்னா, இவன் ஸ்கூலை விட்டு இவனை அனுப்பிச்சிடணும்னு சொல்லிட்டு என்ன டிசி பேரண்ட்ஸ் அழைச்சிருந்தா ஸ்கூலில் சேர்ப்பான்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. அந்த ஊரில் எங்கள் மாமா தான் அந்த ஊர் ஃபேமஸில் இருந்த பெரிய பொறுப்பில் இருந்ததுனால அவரை ஸ்கூலில் திரும்ப வந்து என்ன செய்யக்கூடாது, இந்த மாதிரி செய்யக்கூடாது கண்டிச்சு திரும்ப ஸ்கூலில் சேர்த்துட்டாங்க. இப்படியா வாழ்க்கை போயிட்டு இருந்துச்சு. என் குடும்பத்தில் எல்லாம் பார்த்த ஒரு என்ன இந்த பையனோட என்ன செய்யாதீங்க, சேரவே சேரக்கூடாது, இவனோட என்ன செய்யாது. என்னை எடுத்துக்காட்டு சொல்லுவாங்க,
அவனோட சேர்ந்தீங்கன்னா நீ கெட்டு போயிடுவேன். இப்படி ஒரு எடுத்துக்காட்டா நான் வளர்க்கப்பட்டேன். அது மாத்திரம் இல்ல, ஸ்கூல்ல எங்க வீட்டுல மாடு நிறைய இருந்தனால என்ன செய்வாங்கன்னா, மாட்டை பால் கறந்து கடை அந்த டீ ஷாப்புக்கு சேல்ஸ்க்கு அனுப்புவாங்க. ஒரு நாள் அப்படி அனுப்பும்போது ஆளுங்க எடுத்துட்டு போவாங்க, இல்லைன்னா எங்க வீட்டுல எடுத்துட்டு போவாங்க. சில வேளையில ஆளுங்க இல்லாத பட்சத்துல என்னை எடுத்துட்டு போக சொல்லுவாங்க. நான் எடுத்துட்டு போகும்போது எனக்கு வந்து செலவுக்குலாம் காசு வீட்டுலாம் கொடுக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட நிலையில என்ன பண்ணுவோம், நமக்கு காசு வேணுமே என்ன செய்யறது அப்படின்னு திங்க் பண்ணிருப்போம். எங்க வீட்டுல பால் 2.5 லிட்டர் ஒரு வாளின்னு சொல்லுவாங்க பக்கெட்டு. அந்த பக்கெட் 2.5 லிட்டருக்கு கிடைக்கும். ஆனா 2 லிட்டர் தான் பால் கொடுப்பாங்க. நான் போகும்போது என்ன பண்ணுவேன்னா, பக்கத்துல எங்க வீட்டுல ஒரு குளம் இருக்கு. என்ன செய்வேன், அந்த குளத்துக்கு பால் 2 ரூபா. அந்த அந்த அப்ப வந்து ஒரு 10 வருஷம் முன்னாடி பால் வந்து 2 ரூபா ஒரு லிட்டர். எனக்கு சினிமா தேட்டருக்கு 50 பைசா வேணும். அதுக்காக என்ன பண்ணுவேன்னா, நேரடியாக போகும்போது 1/2 லிட்டர் தண்ணி எடுத்து பாலில் ஊற்றி நிரப்பி எடுத்துட்டு போயிடுவேன். என்னடா நீங்க வந்தா மட்டும் மற்றவங்களாம் 2 லிட்டர் வருது, நீ மட்டும் 2 லிட்டர் வருது அப்படின்னு வீட்டில் நான் வரனால கொடுத்துருவாங்க. வீட்டில் கொடுத்து அனுப்பிச்சிடுறாங்க, எக்ஸ்ட்ரா வந்துருச்சுன்னு சொல்லுவேன். இது ஒரு ஒரு 15 நாள் போயிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் எடுத்துட்டு போகும்போது பாலில் ஊற்றி அதே மாதிரி மாலை வேலை குளத்து நிறைய தண்ணியை பிடிச்சி எடுத்துட்டு போறேன். அந்த பால் பூசா ஒருத்தர் வந்து அளக்க ஆரம்பிச்சார். பால் என்ன 2 லிட்டர் நான் செக் பண்றேன்னு சொல்லி அளந்தாரு. பார்த்தா கெண்டு கொஞ்சம் அப்படியே மிதந்து துள்ளி துள்ளி குதிச்சு ஓடுது. அதை பார்த்த உடனே இந்த பால்காரங்க பார்த்து, கடைக்காரனை பார்த்துட்டு, இவ்வளவு நாளா இந்த வேலை தான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. அன்னைக்கே மண்டே பிறந்தாங்க. ஒருத்தர் இப்படி போயிட்டு இருக்கும்போது கிறிஸ்தவ ஒரு குடும்பம் எங்க வீட்டுல, எங்க உறவினர் வீட்டுல வாடகைக்கு வந்திருந்தாங்க. எப்பெல்லாம் என் மண்டே உடைக்கிறாங்களோ, எப்பெல்லாம் எனக்கு வந்து ரத்தம் ஓடுதோ, அந்த வீட்டுக்கு தான் அடைக்கலம் போறது. அவங்க தான் கூப்பிட்டு ஆறுதலா ஆக்கி என்னை விசாரிச்சு நான் அனுப்பிச்சு விடுவாங்க. ஸோ என்ன அறியாமலே அவங்க கிறிஸ்தவங்கன்னா ஒரு அன்புள்ளவங்களா இருப்பாங்க அப்படி என்ன எனக்குள்ள இருந்தது. ஒருத்தர் என்ன பண்ணிட்டேன், ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஊர்ல என் ஃப்ரெண்ட்ஸ் வேலை பார்த்துதான் ஸ்கூல்ல படிக்க வைக்க முடியாம என்ன செய்யலாம், சாராயம் காய்க்கிற வேலைக்கு தொழிலுக்கு போயிட்டான். உன்னால கூப்பிட்டாங்க, தொழிலுக்கு வாங்க ஒரு நட வா, வந்துட்டு போல என்ன பார்த்துட்டு போ, சினிமாவுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டான். அவனோட சேர்ந்து போயிட்டு சாராயம் காய்க்கிற இடத்துல சுட சுட காரம் காய்ச்சி வச்சிருந்தான். அதை எடுத்து நான் குடிச்சிட்டு வந்தேன். குடிச்சிட்டு வீட்டுக்கு வரும்போது எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சு போச்சு. திரும்பவும் அதே மாதிரி மண்டையில தையல் போடுற ஒரு சூழ்நிலை வந்துருச்சு எனக்கு. அப்படியா போயிட்டனால இப்படியாவது என்ன செய்யலாம், நம்ம தற்கொலை பண்ணிக்கலாமே, ஏன் நம்ம இருக்கணும், ஆண்டவரே நீ உண்மையான எந்த கடவுள் இருக்கு, எந்த கடவுள் எனக்கு இல்லையே, எந்த கடவுளையும் தேடி பார்த்துருனே சொல்லி எந்த கடவுளையும் எனக்கு சமாதானத்தை கொடுக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேதனையோட வாழ்ந்துட்டு இருந்த நாட்கள் உண்டு. இப்படி ஒரு நாள் இருக்கும்போது அந்த கிறிஸ்தவங்க வீட்டுல ராமேஸ்வரத்துல இருந்து ஒருத்தர் வந்து கூட்டமா அங்க எது பேசிக்கிட்டு இருந்தாங்க. என்னோட வித்தியாசமா பிள்ளைங்கலாம் கூடியிருக்காங்களே, சரி அந்த கூட்டத்துக்கு போனா என்ன மட்டும் ஒதுக்கி வச்சிருக்காங்க. ஏன்னா பிள்ளைங்க ரெண்டு பேசக்கூடாதுன்னு சொன்னதுனால நான் மட்டுமே உட்காந்துருக்கிறேன். அவர் என்ன சரி, அவர் படத்தை காமிச்சு நரகம், சொர்க்கம், பரலோகம் அப்படின்னு சொல்லி காமிக்கிறார். இந்த பாவம்லாம் செஞ்சா நீ பரலோகத்துக்கு போக முடியாது, சொர்க்கத்துக்கு போக முடியாது, சொர்க்கத்துக்கு போனா இந்த காரியங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லி நல்ல காரியம் கொடுத்து சொல்லிட்டு இருந்தார். நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன். நான் எனக்கு வந்து அவங்க பேசின வார்த்தையில ஒரு சமாதானம் இருந்தது. ஸோ அதனால என்னாச்சுன்னா அவங்கள என்ன அன்பா விசாரிச்சாங்க, நல்லா இருக்கீங்களா, எப்படி இருக்கீங்க, நல்லா விசாரிச்சாங்க. ஸோ தம்பி கவலைப்படாத தம்பி அப்படின்னு சொல்லி என்ன அன்பா பேசினோன்னே என் மனையில் எனக்கு ஒரு ஆறுதலாக இருந்ததுனால அவங்களோட தொடர்ந்து நான் அவங்க கூட்டங்கள் அவங்க நடத்தின ஒரு தங்கியிருந்த இடத்துக்கு போக ஆரம்பித்தேன். அன்னைக்குன்னு அடுத்த வாரத்தில் ஒரு நாள் ஒரு பெண்மணிக்கு சரியான வயிற்று வலியோட அந்த அம்மா அங்கே வந்திருக்கிறாங்க. வந்து அந்த அம்மா வயிற்று வலி செக் பண்ணும்போது அந்த அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்குள்ள 20 வருஷம் வயிற்று வலி இருக்குது, டாக்டர்லாம் செக் பண்ணேன், ஒன்றுமே சரியாகலை, வயிற்று குணமாகறதுக்கு என்ன வழின்னு எனக்கு தெரியல அப்படின்னாங்க. டாக்டர் எல்லாம் என்ன பண்ணாங்க, அந்த அம்மா சோம் பண்ணோன்னா ஆட ஆரம்பிச்சோன்னா அந்த அம்மா என்ன சொல்லுதுன்னா, அந்த அம்மா சொல்லுது, நான் வணங்கின தெய்வத்தோட பேரை சொல்லுது. உடனே எனக்கு ஒரு நம்பிக்கை வந்து தெய்வம் வந்துச்சு, நம்ம தெய்வம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அதனுடைய சீரியஸ்னஸ் தெரியல, கும்பிட ஆரம்பிச்சிட்டேன். நான் உடனடியா அந்த அம்மா பேசின வார்த்தை தான் என்ன ரொம்ப பாதிச்சது. என்ன சொல்லுதுன்னா, நான் அவளுக்குள்ள இருக்கிறேன், 20 வருஷமா அவளோட இருக்கிறேன், குடும்பத்தை அழிச்சது நான் தான், இவ என்னை கும்பிட்டதுனால அவளுக்குள்ள வந்திருக்கிறேன், இவ உயிர் எனக்கு வேணும், உயிர் எடுத்துட்டு தான் போவேன் அப்படின்னு சொல்லுது. உடனே எனக்கு கேட்ட உடனே எனக்கு பயம் வந்துருச்சு. தெய்வம்னு சொல்லி ஒரு நாளாக கும்பிட்டு இருக்கோம், நம்ம தலைமுறையாக கும்பிட்டு இருக்கோம், தெய்வம் நினைக்கிறோம், இது கொள்றேன்னு சொல்லுதே என்னன்னு தொடர்ந்து கவனிக்க ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறமா அவர் அந்த இயேசுநாதர் பேரை சொல்லி சோம் பண்ணோன்னே அந்த அம்மா கீழே சட்டெல்லாம் கிழிச்சிட்டாங்க. கொஞ்சம் நேரம் திரும்ப ஏஞ்சிச்ச உடனே எனக்கு வயிற்று வலி போயிடுச்சுன்னாங்க. அதை பார்த்து எனக்கு அதிர்ச்சி. என்னடா அது, இங்கேருந்து வெள்ளைக்காரங்களோட கடவுள் நம்ம ஊரில் வந்துட்டு நம்ம தெய்வத்தை விட்டு விரட்டி அவங்க சுகமாக அடிக்கிறதா, எனக்கு ஒரே குழப்பமா இருந்தது. அடுத்த தெய்வம் ஒரு சம்பவம் வந்துச்சு. ஒரு வயதான ஒருத்தர் மரண தருவாயில கொண்டாந்து சேர்த்தாங்க, விட்டு கொண்டாந்து ஓதறதுக்கு அழைச்சிட்டு வந்தாங்க. ஊரில் ஓதறது தான் சொல்லுவோம். அழைச்சிட்டு வரும்போது
அப்பயும் அவருக்கு மரணத்துல இருந்து அவரு எதோ வணங்கிட்டு இருந்தாரோ இந்த தெய்வத்தை பேரை சொல்லி, நான் அவளுக்குள்ள இருக்கிறேன், நான் உயிர் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லும் போது இவர் திரும்ப ஓதி ஜெபம் பண்ண உடனே அந்த அம்மாவுக்கு ஐயாவுக்கு உயிர் கிடைச்சிது. 2 சம்பவம் என் வாழ்க்கைய ஒரு மாற்றமா இருந்துச்சு. ஆனாலும் நான் ஏற்றுக்கொள்ளலை. என்னண்டா, எங்களுக்குன்னு தலைமுறையா தெய்வங்கள் இருக்கு, எங்களுக்குன்னு கோயில் வச்சிருக்கோம், பலமுறை வாழ்ந்துட்டு இருக்கோம். வெள்ளைக்காரங்களோட கடவுள், தாழ்த்தப்பட்டவங்களோட தெய்வம் இந்த ஊர்ல வந்து இருக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு நாங்களோட அந்த சம்பவம் என் வாழ்க்கையை ரொம்ப பாத்துனுச்சு. ஆனாலும் அதுக்கு பிறகு என் வாழ்க்கையில கொஞ்சம் மாற்றமே கிடையாது. ஏன்னா இவங்களோட போனால் ஒரு ஆறுதலாக இருந்து மாலை நேரத்தை உங்களோட போக ஆரம்பிச்சின வழியே மற்றபடி என் வாழ்க்கையில எந்த மாற்றமும் இல்லை. அதுக்கப்புறம் சென்னைக்கு வந்தேன். நான் சென்னைக்கு வந்து உறவினர் வீட்டில் வந்து தங்கியிருந்தேன். காரணம் என்னன்னா, நான் வந்து ஃபெயில் ஆயிட்டேன், படித்த பாடத்தில் ஃபெயில் ஆனது நிமித்தமா சென்னைக்கு வந்து சென்னையில் எங்கள் அண்ணா வீட்டில் தங்கியிருக்கும் போது என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து குடிக்க ஆரம்பித்தேன். அது மாத்திரம் இல்லை, தவறான இந்த சினிமா ஃபீல்டில் இருந்து இன்வால்வ் ஆகி சினிமா படம் எடுக்க மாமா தொழிலில் ஈடுபட்டதுனால அவரோட இணைஞ்சி படம் எடுக்கணுங்கிறதுக்காக கோவைசில் நடிகை வச்சு படம்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது நான் அவங்களோட இணைஞ்சி படம் எடுக்கிற காரியங்கள்லாம் போக ஆரம்பித்தேன். என்னோட வாழ்க்கையை மாற ஆரம்பிச்சிது. அது மாத்திரம் இல்லை, யாராவது எங்கள் மாவை கொடுத்து எதாவது பேசிட்டாங்கன்னா வீட்டில் அடிக்கிறது, கலாட்டா பண்ணுறது, வீடுகளில் போயிட்டு பாட்டில் உடைச்சி குத்துறது, இப்படியான ஒரு இந்த சாலி கிராமத்துலேயே எங்கள் கேங்கு கண்டாலே ஒரு பயப்படுற ஒரு சூழ்நிலையில் வாழ்ந்துட்டு இருந்தோம். போலீஸ்லாம் தேடுவாங்க திடீர்னு ஏதாவது பிரச்சனைனா. இப்படியே என் வாழ்க்கை போயிட்டு இருந்துச்சு. ஒரு சமாதானம் இல்லை. எங்கள் வீட்டில் சொன்னாங்க, இவன் வந்து ரொம்ப கெட்டு போயிட்டான், எங்கே ஒன்று கொடுத்தா மெட்ராஸ் கெட்டுருவான், சரி நீ ஊருக்கு வந்துடுறான்னு சொல்லிட்டு திரும்ப ஊருக்கு போனேன். ஊரில் போயிட்டு திரும்ப என்னை படிக்க வச்சாங்க. திரும்ப படித்தேன். படிச்சுட்டு இருக்க நிலையில் ஒரு நாள் ஆண்டவர் எனக்கு சமாதானமே இல்லை, கடைசி கட்ட எப்படியாவது நம்ம வாழவே வேண்டாம் அப்படிங்கிற காலகட்டத்தில் நான் போகும்போது இந்த பாஸ்டர் மோகன்ங்கிறவரை சந்தித்தவங்க வாழ்க்கையில். அவர் தான் ஆண்டவரை பற்றி சொல்லி, இயேசு உங்களுக்கு பாவங்களை மன்னிப்பார், சமாதானத்தை கொடுப்பாரு, இயேசு ஏற்றுக்கொண்டீங்கன்னா வாழ்க்கையில் எல்லா காரியங்களும் மன்னிப்பாருன்னு சொன்னார். ஆனால் இதுக்கு இடையிலேயே நான் என்ன பண்ணிட்டேன், எனக்கு ஆண்டவரை தெரிந்திருந்தாலும் ரட்சிப்பில்லாதனால என்ன பண்ணேன், மாலை போட்டுக்கிட்டு ஐயப்பன் சபரிமலைக்கு நான் போய் அந்த தெய்வத்தையாவது வணங்கி பார்க்கலாம், உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரும் அப்படின்னு நினச்சி தான் போயிட்டு வந்திருக்கிறேன். இந்தப்பட்ட சூழ்நிலையில் ஒரு நாள் இந்த பாஸ்டர் மோகன் அவர் சந்திச்சாங்க. சொன்னாங்க, இயேசு ஏற்றுக்கொண்டாதான் உனக்கு சமாதானம் உண்டு, அவரை மீறி நீங்கள் விலகி நீங்கள் போனீங்கன்னா, ஆண்டவரை அறிஞ்சிட்டு நீங்கள் விலகி போனீங்கன்னா உங்கள் வாழ்க்கை நித்திய நரகத்தில் கழிக்க வேண்டியிருக்கும். வானத்தையும் உண்டாக்குன தேவன் ஒரு நாள் மாலை போட்டுக்கிட்டு பைக்கில் போயிட்டு இருக்கேன், அவர் எதுக்கு நடந்து வந்துட்டார். அவர் நின்ற உடனே பைக் நின்று போச்சாங்க. என்ன காரணம்னு தெரியாது, இந்த பைக் அந்த இடத்துல நின்று போச்சு. நான் ஐயப்ப மாலை போடுறதோடு நிற்கிறேன். சொல்கிறாரு, மனம் திரும்புங்க, இயேசுக்கிட்ட திரும்பி வரும்போது தான் வாழ்க்கையில் மாற்றம் வரும். ஆண்டவர் அறிஞ்சிருந்து எனக்கு பின்மாற்றத்தில் போயிட்டீங்கன்னா நரகத்தில் தான் வாழ்க்கை சந்தைன்னு சொன்னது நிமித்தமாக என் மனசு ரொம்ப உடஞ்சி போச்சு. அதுக்கப்புறம் மலை போயிட்டு வந்த பிறகு ஆண்டோட உண்மையாக என்ன எப்படி சொல்லிட்டு போயிட்டாருன்னு உள்ளத்தில் அந்த வார்த்தை தொழிச்சிக்கிட்டே இருந்தது. ஒரு நாள் நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு அம்மா என்னை பார்த்து டாக்ஸ் கொடுக்குறாங்க, இயேசு உங்களை நேசிக்கிறாருன்னு சொல்லிட்டு. அந்த டாக்ஸ் என் வாழ்க்கை ஒரு மாற்றிருந்துச்சு. ஏன்னா அவங்க சொன்னாங்க, முந்தினர் பிந்தினராயும் பிந்தின முந்தினார், நீ ஆண்டவர் அறிஞ்சு பின்மாற்றத்தை போயிட்டு திரும்பவும் நீங்கள் வந்து ஆண்டவர் ஏம்னா உங்கள் வாழ்க்கையை சரி நரகத்துக்கு போயிடக்கூடாது அப்படின்னு சொன்ன நிமித்தமாக ஆண்டவர் தேட ஆரம்பித்தேன். உடனே வாழ்க்கையில் சமாதானம் கிடைச்சது. சமாதானம் கிடைத்த ஆவியானவர் அபிஷேகத்தில் நான் நிரப்பினார் என்ன. அதோட கூட ராமேஸ்வரத்தில் போயிட்டு ஆண்டவர் இயேசு நாமத்தில் ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டேன். எங்கள் வீட்டில் என்ன செஞ்சிட்டாங்கன்னா, அதுக்கு பிறகு என் வாழ்க்கை மாற ஆரம்பித்த உடனே எனக்குள்ள என்னுடைய ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டு வந்த பிறகு என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வந்தது. மாற்றம் வந்து நிமித்தமாக அந்த ஊரில் என்ன பண்ணிட்டேன், எல்லாரும் எல்லா ஊழியங்கள்லாம் ஊழியம் செய்ய ஆரம்பித்தேன். ஆண்டவரோட சேர்ந்து ஆண்டவரை பற்றி எல்லாரும் சொல்ல ஆரம்பித்தேன். உடனே எங்கள் ஊரில் என்ன பண்ணிட்டாங்க, இவன் நம்ம ஜாதியை கெடுத்துருவான் போல் இருக்கு, ஜாதியை கெடுக்கிறவனா புதுசாக வந்து யாரோ வெள்ளைக்காரங்களோட ஊழியத்தை சேர்ந்துக்கிட்டு நம்ம ஊருக்கு பேரை கெடுக்கிறான்னு சொல்லி எனக்கு விரோதமாக எல்லாரும் பேச ஆரம்பித்தாங்க. ஏன்னாண்டா தாழ்த்தப்பட்டவங்களே எங்கள் ஊரில் இருக்கிறாங்கன்னா அவங்கள ஒதுக்கி வச்சுருப்பாங்க. தெருவில் கூட நாங்கள் போக மாட்டோம். தெருவில் போனால் தீட்டு. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டங்களில் நாங்கள் எங்கள் ஊரில் இருந்த சூழ்நிலையில் நாங்கள் தெருவில் போய் ஆண்டவர் சொல்ல ஆரம்பித்தோன்னு குடும்பத்தில் பயங்கர பிரச்சனை வந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீ வந்து ஆண்டவர் கும்பிட்ற சரி, உன் வாழ்க்கை சரி, நம்ம குடும்பத்திலேயே இதுலேயும் சேர்க்கக்கூடாது, நீ அதெல்லாம் கொண்டு நமக்கு செட் ஆகாது, நீங்கள் போகாது அப்படின்னு சொல்லி தடை பண்ண ஆரம்பித்தாங்க. மீறி நான் ஆண்டவரை உறுதியாக பற்றி கொண்டேன். என் வாழ்க்கையில் ஒரு ஆண்டவர் சமாதானத்தை கொடுத்தபடினால அதுக்கு பிறகு தொடர்ந்து ஆண்டவருக்குள்ள வாழணும்னு ஆசைப்பட்டதுனால சென்னைக்கு சென்னைக்கு வேலை நிமித்தமாக சென்னைக்கு வந்துட்டேன். சென்னையில் வந்து வசிக்கும் போது தனியாக ரூம் எடுத்தேன், பைக்கில் தங்கி ஆண்டவர் தேட ஆரம்பித்தேன். ஆண்டவருக்கு நான் ரசிக்கப்பட்ட ஒரு திருமண பொண்ணை மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படி எனக்கு ஒரு தரிசனம் இருந்துச்சு. ஆனால் என் வாழ்க்கை தடமாறி போன நிமித்தமாக எங்கள் உறவினர் எல்லாம் செஞ்சுட்டாங்க, நம்ம ஜாதி விட்டுட்டு போயிடக்கூடாது, நம்மளுடைய கௌரவத்தை விட்டு போயிடக்கூடாது, நீ என்ன செய்யணும், நம்ம குடும்பத்தை விட்டுட்டு போயிட்டு மேரேஜ்லாம் பண்ணிக்கூடாது, ஏதோ ஏற்றுக்கொண்ட
ரைட்டு சரிதான். ஆனால் ஆண்டவர் விட்டு நீ மேரேஜ் பண்ணுறதுலாம் காரியங்கள் கூட பயங்கர எதிர்ப்பு தெரிவித்தாங்க. ஆனால் ரட்சிக்கப்பட்ட ஒரு பெண்ணை மனைன்னு சொல்லி ஒரு பாஸ்டர் மூலமாக எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மனைவி ஆண்டு எனக்கு கொடுத்தாரு. திருமணம் பண்ண பிறகுமா எங்கள் வீட்டை விட்டு என்ன செஞ்சிட்டாங்க, எங்கள் வீட்டை விட்டு எல்லாம் துரத்திட்டாங்க. எதுவுமே பொருள்லாம் எடுத்துக்கிட்டு நீங்கள் வீட்டுக்கு வரக்கூடாது, உறவினர் மத்தியம் தலைகுணம் ஆயிடுச்சு. திருமணத்துக்குலாம் அனுமதிச்சு எங்கள் அப்பா அம்மாலாம் நேரம் நடத்தி வச்சாலும் உறவினர் எதிர்ப்பு தெரிவிச்சு நிமித்தமாக என் வீட்டை விட்டு அனுப்பிச்சிட்டாங்க. வீட்டை விட்டு வரும்போது என்கிட்ட ₹1 கூட பாக்கெட்டில் பணமே கிடையாது. எங்களுடைய மனைவியோட சகோதரர் தான் ஃபாஸ்ட்டாக இருக்கு, அவர் தான் எனக்கு எல்லாம் ஆதரவு பண்ணி சென்னையிலேருந்து வரும்போது ஒரு வண்டியில் பஸ்ஸில் கூட காசு இல்லாமல் சென்னையில் நான் ஆண்டவர் பேசினார் தீர்க்க தரிசனமாக. யார் உன்னை கைவிட்டா நான் உன்னை கைவிட மாட்டேன், யாரெல்லாம் உன்னை இன்னைக்கு துரத்திருக்காங்களோ எல்லாம் காலு கீழே வருவேன்னு சொன்னார். அதுக்கு பிறகு நாங்கள் இணைஞ்சு பாஸோட இணைஞ்சு ஊழியத்தை ஆரம்பித்தோம். இன்றைக்கி எங்கள் அந்த ஊரில் ஒரு ஆண்டவர் கிருபையினால் ஒரு சபையும் உருவாகி பாஸ்டர் மூலமாக ஒரு 25 கிளை சபைகள் இருக்கிறது. அது மாத்திரம் நாங்கள் ஸ்கூலில் ஒன்று நடத்திட்டு இருக்கிறோம். ஒரு ஆர்பனேஜ் நடத்தி ஆதரவற்ற பிள்ளைங்களுக்காக நாங்கள் அந்த இடத்துல எந்த இடத்துல தலைகுணமாக இருந்தோமோ அந்த இடத்துல எங்கள் தலை நிமிர பண்ணார் ஆண்டவர். இன்னைக்கு அநேக தேசங்கள்லேருந்து மிஷினரிகள் எங்கள் ஊருக்கு வந்து ஆண்டவர் சத்தியத்தை சொல்ல முடியாது எங்களுக்கு கருவியாக பயன்படுத்திட்டு இருக்காரு. அதுபோல் சென்னையில் நாங்கள் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கவும் ஆண்டவர் உதவி செஞ்சார். சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணி லாஜிஸ்டிக் பிஸ்னஸ் பண்ணோம், ஆண்டு எனக்கு உதவி செஞ்சார். ஏலியன் திருச்சபையில் ஏலியன் ஒரு திருச்சபையில் சாமி ஜபத்தில் அவங்க மூலமாக அவங்க சபையில் ஒரு 30 ஆண்டவர் எங்களை அட்மிஷன் பண்ணி கிராம ஊழியத்தை பொருட்படுத்த செய்யும். அநேக இடங்களில் ஆண்டவர் சாட்சி சொல்லவும் ஆண்டவங்களை வச்சிட்டு இருக்காரு. எளியன் உலையான செட்டியில் பாவச்செட்டில் இருந்து பாவத்தில் வாழ்ந்து கிடந்த எனக்கு ஆண்டவர் நல்ல வாழ்க்கையை கொடுத்தாரு, சமாதானத்தை கொடுத்துருக்காரு. இதை கேட்டுக்கொண்டு உங்கள் வாழ்க்கையின் இப்படிப்பட்ட என்னோட போல புறக்கணிக்கப்பட்ட நிலையில் குடும்பத்தால் ஒதுக்கப்பட்ட நிலையில் இருக்கீங்கன்னா உங்கள் வாழ்க்கையை என்னை போல ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தீங்கன்னா ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார். என்னை மாற்றின தேவன் உங்களையும் மாற்றுவார். நல்ல